நாம் அவரை குறித்து பேசுகிறோமோ இல்லையோ, உலகம் கர்த்தரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறது. நமக்கு புரியாத காரியங்கள் எல்லாம் உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளோ பேர் செய்தியில் பார்த்தீங்கன்னு சொல்ல, உலகத்தில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் WHO. What is it? No, that is HO. WZO. World Zionistic Organization. Zion. சியோனை குறித்து அதிகமாக பேச கொடுங்க யாரு? நாமளா உலகமா? இன்றைக்கு உலகம் பேசிக்கொண்டு இருக்கிறது. அவருடைய நோக்கம் என்ன? இஸ்ரவேலர்களுக்கு பாலஸ்தீனத்தை விடுவித்து தர வேண்டும். அவருடைய நோக்கமே அது ஒன்றுதான். அவருடைய சொந்த தேசம் அதை இழந்து போய் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேர்ல்ட் ஜயனிஸ்டிக் ஆர்கனைசேஷன். ஆனால் அவர்கள் அந்த நிலத்தை பிடிக்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழிய கர்த்தரை எப்படி பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு சிறு மந்தையாக இருக்கிற நமக்கு கர்த்தர் அவரை பிடித்துக் கொள்வதற்காக நம்மை போதித்து வருகிறார். சீயோன் மலை ஏறக்குறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் விளக்கத்துக்குள்ளே போகிறேன். இந்த ஜயனிஸ்டிக் என்பது உலகத்தில் அதிகமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஈரானியம் தலைவர் அங்கே கொல்லப்பட்ட பிறகு ஜயனிஸ்டிக் மூமெண்ட் அவர்களை குறித்து உலகம் பேசி கொண்டிருக்கிறது. இது உலகத்தின் 3வது உலக மகாயுத்தத்தின் ஆரம்பமா? அதற்கு காரணம் வேர்ல்டு ஜயனிஸ்டிக் ஆர்கனைசேஷன் என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் இதை குறித்து நாம் வேதத்திலே யோவான் 4ஆம் அதிகாரத்திலே, இன்றைக்கி அதிக பேர் இருக்கிறனால சீக்கிரமாக உங்களுக்கு ஆராதனைக்கு நான் நேரத்தை கொடுத்துடணும். யோவான் 4ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஜான் 4th chapter verse 21. யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒவ்வொருத்தர் பக்கத்தை ஹெல்ப் பண்ணுங்க. 129ஆம் பக்கம். இரும்ப கொஞ்சம் 129ஆம் பக்கம் யோவான் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 20ஆம் வசனம் படி. 20 வசனம். எங்கள் பிதாக்கள் சொல்றது யாரு? சமாரிய ஸ்திரீ சொல்றான். சமாரிய ஸ்திரீ. இப்போ இயேசு, வேர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் now? Is he in Samaria or is in Jerusalem? He is in Samaria. நீங்க வாசிக்க பார்க்கலாம். 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். He needed to go through Samaria. 4th chapter. அவர் சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியது. அப்படி சமாரிய ஸ்திரீயிடத்திலே சமாரியாவிலே பேசுகிறார். அப்பொழுது அந்த ஸ்திரீ சொல்கிறார், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அதே அப்போ தொடர்படுங்க. நீங்கள் இப்போ 2 மலை இருக்குதுங்க. எருசலேமுக்கு மலை என்ன மலை? அது சியோன் மலை. அப்போ இந்த பொண்ணு சொல்ற மலை என்ன மலை? சீனாய் மலை இல்லை, அது ஒரு பெரிய கதை. அது பெரிய கதை நம்ம போகணும். வெறும் தேவனை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு முயற்சிகள், நம்மை பாதுகாப்பதற்காக எவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு நமக்காக வந்தாலும் அவரை எவ்வளவுக்கு எவ்வளோ உதாசீனப்படுத்த முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உதாசீனப்படுத்தி மனுஷன் நோக்கம்லாம் அங்கே தான் இருக்குது. எப்படியாவது போய் பாலஸ்தீனத்தை அடித்து அந்த மசூதியை ஒடிச்சு அந்த டோமை ஒடிச்சு அங்கே போய் கோயில் கட்டிடலாம்னு நினைக்கிறேன். அதுவல்ல நோக்கம். கர்த்தர் சொல்லும்போது இந்த அந்த ஸ்ரீயத்தில் பேசுகிறார். அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது நீங்கள் அது கூட பார்த்துடலாம். 24ஆம் வசனம். இதுதான் அவருடைய அல்டிமேட் எய்ம். உலகத்தின் ஆரம்பம் முதல் கொண்டு இன்று வரைக்கும் இருக்கிற தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையை தொழுது கொள்ள வேண்டும் என்பது. அதுதான் சொல்றாரு 23ஆம் வசனம். வேற என்ன படிங்க தம்பி? நீ படி.
is coming. And now is when the true worshippers will worship the Father in spirit and truth. For the Father is seeking such to worship Him. Good. In Tamil. Very good. Again in Tamil. வேற உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் அதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். உண்மையாய் தொழுது இல்லையா? உண்மை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண கர்த்தரை இதோட அதிகமாக தொழுது கொள்ளலாம். பார்க்குறோம் இல்லைங்களா? இதோட அதிகமாக உண்மையாக தொழுவுகளைப் போல இருக்கலாம். உண்மையாக தாவி தோணும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்கிற படிமா. சரி, ஆகினால் இப்பொழுது நாம் அவரை தொழுதுகளை வந்திருக்கிறோம் என்பதை இங்கே பார்க்கிறோம். இங்கே 2 விதமான மலைகள், ஒன்று சியோன் மலை, இன்னொன்று மலை சொல்ற. நீ இந்த மலை தானே சொன்னாங்க எனக்கு சமாரியா ஸ்திரீ சொல்கிறான். அப்போ சமாரியாவில் இந்த ஸ்திரீ என்பது ஒரு பெரிய கதை. அது சின்ன சுருக்கமாக பார்த்துலாம். நம்ம 2 ராஜாக்கள் 20 ராஜாக்கள் கூட வரும். உபாகமம் 11. உபாகமத்தில் சொல்கிறாரு, மோசே சொல்கிறாரு. உபாகமம் டியூட்ரானமி சாப்டர் 11, 29 and 30. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில் நீங்கள் இதை சொல்றது யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு, மோசே சொல்றாரு. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தில், எந்த தேசத்துல? கானான் தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணும் பொழுது கெரிசீம் மலை, அங்க என்ன மலை இருக்குது? கெரிசீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலையின் மேல் சாபத்தையும் போற கடவாய். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. 2 மலை எதிரெதிராக இருக்குது. 2 குன்றுகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மலையின் மேலே போய் நீங்கள் நில்லுங்க, இன்னொரு மலையின் மேலே போய் நில்லுங்க. யூ கிளைம்ப் one mountain, a mound like thing, and opposite there is another mountain. You go and stand there, and then both blessings and curse, ஆசீர்வாதமும் இருக்கிறது சாபம் இருக்கிறது சொல்லி நீங்க 2 ராஜாக்கள் 2:4 உபாகமம் டியூட்ரானமி சாப்டர் 27 27ஆம் அதிகாரம் 27 verse 12. நீங்கள் யோர்தானை கடந்து, யார் சொல்றது? மேலும் மண்ணானிலே மோசே ஜனங்களை நோக்கி கடந்த பின்பு ஆசீர்வதிக்கும்படி கெரிசீம் மலை, இப்ப நம்ம பார்த்த கெரிசீம் மலையில யாரெல்லாம் இருக்கணும்? படிமா. சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்னும் கோத்திரங்கள். எத்தனை கோத்திரம்? 6 கோத்திரம். எதுவுமே வேதத்தில் விளையாட்டு கிடையாது. இந்த 12 கோத்திரத்தை எங்க பார்க்குறோம்? கடைசியில் வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். இங்கே 6 கோத்திரம் எந்த மலை மேலே ஏறணும்? கெரிசீம் மலை மேலே ஏறி என்ன பண்ணணும்? நிற்க வேண்டும். 13ஆம் வசனம் பாருங்க. இன்னொருத்தர் வேற என்ன பண்ணீங்க? 13. சாபம் கூறப்படும் போது 2மே பக்கத்துல தான் வந்துட்டே இருக்குது.
ஆசீர்வாதமும் வருது, பக்கத்துல என்ன வருது, சாபமும் வருது. நம்ம அதை பத்தி கவலையே போறதில்ல. ரொம்ப மோசமான கடவுள் இவர் என்ன அழிக்கிறாரு அவர் இல்லை, ரெண்டையும் சொல்லினே வர்றாரு. சாபமும் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. இட் இஸ் அப் டு சூஸ் வாட் யூ லைக். உனக்கு தேவைப்படுது ஆசீர்வாதம்னு ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். உனக்கு சாபம் தேட அதுக்கு பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு. இந்த மலை மேலே 6 கோத்திரம், நான் சொல்கிறேன் 6 கோத்திரம் ஏறுங்க. அடுத்த மலை மேலே யார் யார் ஏறணும்? 13ஆம் வசனம். அந்த மலை பேர் என்ன? முதல் மலை பேர் என்ன? கெரிசீம். இந்த மலையில் யார் யார் ஏறணும்? ரூபன், காத், ஆசேர், செபுலோன், தான், நப்தலி. இந்த 6 பேர்ல ஏறி 14ஆம் வசனம். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு இஸ்ரவேல் மனிதர் எல்லாரையும் பார்த்து, கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில். இங்கெல்லாம் சபிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லின்னு வர்றாருங்க. அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லிட்டு வர்றாங்க. எதுக்காக இதை நம்ம சொல்ல வரோன்னு கேட்டா, கடவுள் எதுவுமே விளையாட்டா அல்லது சாதாரணமாக எதுவுமே சொல்லிட்டு போகல. ஒரு ஆசீர்வாதத்துக்கும் ஒரு சாபத்துக்குமான காரியங்களை அவருக்கு பிரத்யட்சமாக சொல்லிக் கொடுக்கும்படியாக 2 மலைகளை தெரிந்து கொண்டு, இந்த மலை மேலே 6 கோத்திரம் ஏறு, அந்த மலையில் 6 கோத்திரம் ஏறுன்னு என்னென்ன சொல்லணும்னு சொல்லி மோசே கட்டளையிடுறான். அன்னைக்கு கூட நாங்கள் பார்த்தோம். இந்த யோசுவா செஞ்சானா செய்யலையா? இல்லை, எவ்வளோ கஷ்டம் யோசுவாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு தேசத்தை போய் ஆக்கிரமித்து ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று அதை இஸ்ரவேலுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு நடுவில் இதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறான் யோசுவா புத்தகத்தில். எங்கெங்கே என்னைக்கு எங்கெங்கே போன எழுதி வைத்திருக்கான். அது எல்லாமே அங்கே மோசே சொன்னதை அவனே செய்கிறான், செய்து விட்டு போய்கிறான். யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எட்டாம் அதிகாரம் 30ஆம் வசனம். 8:30. ஜோஷுவா chapter 8 verse 30. இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்ட. பார்த்தீங்களா, அவர் மோசே எவ்வளோ சொல்லிட்டு போயிட்டாரு. இவருக்கு அப்புறம் அவ்வளோ வேலைகள் கானான்குள்ள உள்ள வந்துட்டான், யோர்தானை கடந்துட்டான், எரிகோவை கடந்துட்டான், ஆயை கடக்கிறான். உள்ள வரும்பொழுது மோசே சொன்னாருன்னு மறக்கல. அதை மறக்காமல் ஏனென்று கேட்டால் அந்த வார்த்தை யார் சொன்னது? கர்த்தர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தை என்னது? இந்த வார்த்தையை பற்றி பேசினாலே இன்னைக்கு எல்லாம் பண்ணுறான். அது எல்லாம் என்னங்க இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் இதற்கு மரியாதை கொடுக்கறதில்லை. அவர் இந்த வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆதியாகம் முதல் கொண்டு வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் நமக்கு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. வெளிப்படுத்தின விஷயம் இந்த 12 கோத்திரம் பேரை விட்டுட்டு இருக்காரா? இல்லை, அங்கேயும் 12 கோத்திரம் பேர் இருக்குதாங்க. ஆக இவ்வளோ துணையில் 2 இதில் நான் முக்கியமாக போகுது. அவர் உனக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அவருக்கு பயந்து நடக்கணும், இது ஒன்று தான் கட்டளை உங்களுக்கு. ஆக எழுதிட்டு என்ன பண்ணிக்கிறான் பாருங்க. ஏபல் இசைப்புத்த கட்டளையிட்டபடியும் முழு கற்களால் அங்க கூட சொல்லிடுவாரு. இருப்பாயுதம் படாம எப்படிங்க ஒரு கல் இந்த காலத்துல எப்படா பண்ண முடியாது? இந்த காலத்துல 1008 மிஷினரிஸ் ஆர் எலக்ட்ரிஃபைடு மிஷினரிஸ். கல்லை கட் பண்ணலாம், கட்டலாம். இரும்பாயுதம் கல்லு மேல போடக்கூடாது. எங்க நடந்தது? அது தேவாலயத்தில் நடக்குது. ஒரு வார்த்தை சும்மா இல்லை. இவங்க ஃபாலோ பண்றது யாரு? எருசலேம் தேவாலயத்தில் பண்றாங்க. இருப்பாயுதம் படக்கூடாது, பட்டாது தீட்டுப்பட்டு போகும். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்றான், 6 மணி நேரம் நின்றுச்சுன்னா தீட்டு போட்டுருங்க. அது அந்த ஏதோ ஒரு கயிறு கட்டிக்கிறான் கையில். அது இங்கே போயிட்டு வந்தனால அது தீட்டு போட்டுறான்றான். அப்போ இதில் பாருங்கள், இந்த இருப்பாயுதம் படலைன்னு சொன்னால் யோசுவா எடுத்துன்னு அங்கே வந்துட்டு அதுக்கு சாலமன் ஞானி. தெர் இஸ் கண்டினியூட்டி. நம்ம எதுவுமே நடுவில் எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இல்லை. தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் மையப்பொருள். அதை துதிப்பதற்காக நீ சாபத்தையும் வைத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறாரு. நீ எதை தேர்ந்து கொள்ள? நான் சொல்லி இப்போ என்ன பண்ண? இருப்பதை கற்களை பலிபீடத்தை கட்டினான். 31 32 இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசே எழுதியிருந்த. எதுல எழுதியிருந்தான் மோசே?
கல்லில் எழுதுல மோச தோல்ல எழுதியிருப்பார் அநேகமாக இல்லை. அதை எடுத்து என்ன பண்ணுறான் யோசுவா, சாதாரணமாக ஒரு வசனத்தை எழுதினாங்க. முடியுமா? ஒரு கல் இந்த 5 அதிக ஆகமத்தை ஒரு 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 கல்லில் எழுதுனா முடியுமா? எடுத்து அங்கேயே அவங்க கற்களில் பெயர்த்து எழுதினான். அவனே செஞ்சானோ அல்லது ஆளுங்களை வச்சு செஞ்சானோ? சொல்லிட்டு போனவர் யாரு? மோசே சொல்லிட்டு போயிட்டார், நான் கடைபிடிப்பேன் சொல்லிட்டு. கடைசியில் 35ஆம் வசனம் படிச்சு அடுத்த வசனம் முடிச்சுக்கொள்ளலாம். 35ஆம் வசனம் மோசே கட்டளையிட்டபடி 34 படிச்சிருக்கேன். இல்லை இது 33 முக்கியமானது. 33ஆம் வசனம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரின் தாசனாகிய மோசே முதலில் கட்டளையிட்டிருந்தபடி இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய மூப்பர். இன்னைக்கு பிரச்சனையா தான் அது வேணான்றான். அன்னிலேருந்து அது முதல்ல இருந்து கடைசி வரை இருக்குதா மூப்பர்? வெளிப்பட்ட விசேஷம் மூப்பர் இருக்குதா? இருக்காங்களா? எங்க இருக்கிறாங்க? 24 மூப்பர் மேல உட்காந்துக்கிறான். இப்போ அதெல்லாம் என்னங்க? அதெல்லாம் மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரவேலில் பிறந்தவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரன் ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் எருசலேம் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு முன்புதான். எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாரு கர்த்தர். இது வெளி புரிய வைப்பதற்காக, ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் கமாண்ட்மெண்ட்ஸ், ஹிஸ் லாஸ். இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ செல்லவேன் விளையாட்டாகி போச்சு. ஒரு நாளும் விளையாட்டாகாது. இதெல்லாம் பேசினே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல மூலவன் பேசிட்டு இருக்குமா இல்லையா? அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சியோன் அவன் சொல்றான், நாங்கள் எங்களுக்கு இது கெரிசோம் மலை தானே, எங்களுக்கு ஏபேல் மலை தானே, எனக்கு சியோன் மலை தானே சொல்றாரு. கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அவர் ஆவியோடும் எழுதி கொடுத்துட்டு அவன் படிக்கிறான். அவ்வளோத்தையும் படிச்சு 35 படிச்சிடுங்க. 34 அதற்கு பின்பு ஆசீர்வாதமும் சகல வார்த்தைகளையும் வாசித்தான். இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்நியர்களுக்கு முன்பாக. அந்த அந்நியர் தான் யாரு? இப்போ பார்த்தோமே சமாரியர்கள் வந்துட்டு அவங்களாம் அந்த ஊருக்கால் தான். அது பெரிய ஹிஸ்ட்ரி. அது நம்ம ஆகினால இங்கே அந்த சமாரிய ஸ்திரீ 3 சமாரியர்களை பற்றி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். சுருக்கமாக சொல்லிட்டு போல யார் யார் சொல்லுங்க. சமாரிய ஸ்திரீ, இன்னொன்று அந்த அடிபட்ட சமாரியன், நல்ல சமாரியன், குட் சமாரிட்டன். அவங்கள பற்றியெல்லாம் ஏசுனாத நல்லதுமா சொல்லுவார். அதுமாதிரி ஆனால் சமாரியர்கள் என்ன பண்ணுவாங்க? யூதர்களுக்கு எதிரானவர்கள். இன்னொரு சமாரியன் யார்? நல்ல சமாரியன் ஒன்று, சமாரிய ஸ்திரீ ஒன்று, இன்னொரு சமாரியன். 10 குஷ்ரோகில ஒருத்தர். திரும்பி வந்தவன் யாரு? அவன் சமாரியனா இருந்தான். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில். ஸோ சமாரியர்கள் பற்றி நல்லது சொல்லுவார். சொல்லுவார், அங்கே போகாதுரா, காணாமல் போன இஸ்ரேல் வீட்டுக்கு போன்றார். ஆக இந்த சமாரியர்கள் அந்த அவ பிடிச்சினால சொல்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளார்கள் ஆவியோடும் உங்களோடு சொல்லிட்டு அந்த அதிகாரம் முழுசுமாக அவர் தண்ணி கேட்கறதுலேருந்து கொள்ளுதுலேருந்து அந்த இவங்க வந்து பேசுறதுலேருந்து. ஆகினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள் இப்போ நம்மளாம் இங்கே வந்திருக்கிறோம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக. கர்த்தரை ஆராதிப்பதோ இந்த வேதத்தின் வசனங்களோ ஒன்றும் ஒரு நாளும் என்ன பண்ண போதாது, சோர்ந்து போக போவதில்லை. நீங்களும் நானும் சியோனை பற்றி பேசலாம், எவன் பேசினுப்பான்? த வேர்ல்ட் வில் பி டாக்கிங் அபவுட் ஜாயின். யாருக்கு ஆச்சரியமாக இருந்தது, எம்டா சொன்னவன் யாருன்னு கேட்டால் இதுக்கு வேதத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாத சொன்ன அந்த வேர்ல்டு ஜாயினிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஆனால் அவனோட நோக்கம் என்ன? எப்படியாவது பாலஸ்தீனத்தை அழித்து அந்த மேட்டு மேலே இந்த மலை மேலே தான் இருக்குது அந்த அந்த டோம், அதை ஒடிச்சிட்டு தே வாண்ட் டு பில்ட் அ டெம்பிள் ஃபார் காட். பட் ஈ சேஸ் யூ வொர்ஷிப் த லார்ட். எது சொல்கிறேன்? கோயில் கட்டினா சொல்கிறார் அவர், எங்கேயுமே சொல்லலை. வாட் இஸ் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள. இந்த பெரிய சத்தியத்தை கர்த்தர் மிக எளிமையாக நமக்கு புரிய வைக்கிறார். அவர் நம்மளுக்கு முன்பதாக எது சொல்கிறார்? ஆசீர்வாதங்களும் இருக்குது. எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் நீங்கள்? உங்களுக்காக எதை தெரிந்து கொள்கிறேன்? என்னை ஆராதிங்கள். அவர் ஆவியாக இருக்க தேவனை நாம் மகிழ்ச்சியோடு கூட அனைவரும் மிக சுருக்கமாக வேகமாக ஆராதிக்க கர்த்தர் நமக்கு